தலை வணக்கம் தலை. வாடா. ஒரு பாக்ஸ் கொடுத்தல. ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வா. நான் வேணா கிரெடிட்டில் 3 பாக்ஸ் தரேன். கடையை பொறுத்து போடலாம் இல்லை, குழப்பம் நல்லா ஓடும் இல்லை. தலை நாங்கள் வந்த விஷயமே வேறு. சரி கிளம்பு. அண்ணா பிரவீனுக்குலாம் 1300 தரீங்க, அதே மாதிரி எனக்கும் தரலாம்ல. அவர் எத்தனை வருஷமாக இருக்காருப்பா, நீ இப்போ தான் வந்திருக்கு. ஒரு 6 மாதம் போட்டு பார்க்கலாம். சரிண்ணே. மெல்ல மெல்ல நகரும் நாட்கள் பாரம் கூடும் குறையாதே. இருள இருள எல்லா விழிகள் இருந்தும் வெளிச்சம் காணாதே. உன்னோட கனவுகள் உண்டாக்கும் காயம் உன் கண்ணில் நீரையே சேர்க்குதே. உன்னோட நேரங்கள் உண்டாக்கும் மாற்றம் மனதின் அழுத்தத்தை ஆழமாக்குதே. சோகம் உள்ள சோகம் உள்ளே ஊற ஊற கோபம் உள்ள கோபம் உள்ளே வளர்கிறது. நாட்கள் உள்ள நாட்கள் தன்னால் தேய தேய முன்னாள் உள்ள நாட்கள் தன்னால் தளர்கிறது. நாட்கள் மெல்ல நகரும் போது பாரம் கொஞ்சம் குறையாகும். ஆசை என்னை தோற்கும் போது கூடும் வழிகள் குறையாகும். சொல்லுமா. தம்பி எழுந்திருச்சியா? இப்போ தான் ஏந்திச்சேன். ஊரில் திருவிழா இருக்குது, இந்த வாரம் வரியா? சொல்லுப்பா. இல்லைம்மா, முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன். போன வாட்டி வரல, இந்த வாட்டியாவது வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைம்மா, மேனேஜர் லீவ் தர மாட்டார். இது ஒரு டைம் கேட்டு பாருப்பா, ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு. முக்கியமான வேலை, சொன்னால் புரிஞ்சுக்கம்மா. சரி, உன் இஷ்டம், நான் என்ன சொல்ல. ம் சரிம்மா. ப்ரோ ஆஃபீஸ் வந்துட்டேன். கீழேங்களா மேலேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ஆடிஷன் இங்கே தானே? ஆமாம், நீங்கள்? சதீஷ். இங்கே வெயிட் பண்ணுங்கள். உள்ள வாங்க. ம். பேர் என்னப்பா? சதீஷ். எந்த ஊர்? நேட்டிவ் தருமபுரி, இங்கே சென்னையில் தான் சார் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். ஆக்சுவலி கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட், ஷார்ட் ஃபிலிம்ஸ், மூவிஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எது கொடுத்தாலும் பண்ணுவீங்க. உங்களோட ஓன் பெர்ஃபார்மன்ஸில் ஒன்று பண்ணுங்கள், பார்ப்போம். ம் ஓகே சார், பண்ணுறேன். நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஓகே சார். என்னுடைய நேம் சதீஷ் ராமதாஸ். மொபைல் நம்பர் 8124588993. போலாம். நாடு விட்டு நாடு, கடல் கடந்து தூர தேசம் சென்றவர்கள் சொந்த குடும்பத்திற்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பொருளிட்டவா சென்றிருக்கிறார்கள், போருக்கல்லவா சென்றிருக்கிறார்கள். வெயில் என்றும் மழை என்றும் பாராமல், காடு என்றும் மலைகள் என்றும் காணாமல் உயிரை துச்சமனை எண்ணி சண்டைக்கு சென்றிருக்கிறார்களே. யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள் ஆளும் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக. சொந்த நாட்டு படை வீரனுக்கு சோற்றுக்கு வழி செய்ய பிள்ளை வேற்று நாட்டிலிருந்து புதிதாக ஒற்றன் வந்திருக்கிறானாம். அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கு 1000 பொன் பரிசாம், கை காட்டி விடுவர்கள் துரோகிகளாம். நன்றாக இருக்கிறது உங்களது நாடகம். குமரி முதல் விந்தை வரை இவர்கள் தான் ஆள்கிறார்கள். இதில் தஞ்சைக்கு எந்த முட்டாள் அரசன் ஒற்றனை அனுப்புவார்? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் போதும், அவனுக்கு ஒற்றன் பட்டம் கட்டி தேடுவது போல தேடி அவன் கதையை முடித்து விடுவது. போர்க்களத்தில் இருக்கும் நம் வீரர்களுக்கு உணவும் வேண்டிய வசதிகளையும் அனுப்பாமல் போகட்டும். நானே ஒற்றனாக மாறி பழுவேட்டைகளை கொன்று முடிக்கிறேன். சூப்பர்.
நல்லா பண்ணீங்க. நாங்கள் ஒரு சீன் கொடுக்குறோம், படிச்சுட்டு நல்லா பண்ணுங்க. ஆ இந்தாங்க. ம் ஆ ஓகே சார், போகலாம். சார் சார் என் பொண்ணை காலையிலேருந்து காணோம் சார். சார் எங்கே போனேன் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். சார் ரைட்டுங்களா சார்? என் பொண்ணை காலையிலேருந்து காணோம் சார், என்னாச்சுன்னு தெரியல சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. வெயிட் பண்ணுறேன் சார். சார் என் பொண்ணை காலையிலேருந்து காணோம் சார், எங்கே போனான்னு தெரியல சார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் சார், யாருமே எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னையா சார் அடிச்சிங்க? என் பொண்ணை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது தப்பா? என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது சார், அவளுக்கு பாய் பேச வராது, காது கேட்காது சார். என் பாப்பா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியல சார். தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே, நல்லா இருந்துச்சு சதீஷ். டேரக்டர்கிட்ட காமிச்சிட்டு இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணுறோம். ஓகே சார். சதீஷ், ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் கேட்டிருந்தாப்புல, அதுக்கு நீங்கள் சூட் ஆவீங்க. இன்றைக்கி 4:30 மணிக்கு ஃப்ரீயா? ஒரு 4:30 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போயிட்டு ஓகே சார், மீட் பண்ணுங்கள் அவங்கள. தேங்க்யூ சார். நான் லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணுறேன், நல்லா பண்ணுங்கள். இன்னைக்காவது ஓகே ஆயிடணும். பாப்பா மெல்ல மெல்ல நகரும் நாட்கள் காற்றை ரசிக்க மறவாதே. மெல்ல மெல்ல பொழியும் பணிகள் பூவை அணைக்க தவறாதே. உன்னோட முயற்சிகள் உண்டாக்கும் யாவும் உன் கையில் காலங்கள் சேர்க்குதே. துளையிட மாயங்கள் மாயமாகும் காயம் தழும்பினில் தானாய் பாட்டு பாடுதே. மோகம் உள்ள மோகம் உள்ளே ஏற ஏற தாகம் உள்ள தாகம் உள்ளே ஏற்கிறது. துடிப்பும் உள்ள துடிப்பும் உள்ளே கூட கூட வேகம் உள்ள வேகம் உள்ளே எரிகிறது. நாட்கள் மெல்ல நகரும் போது முயற்சி என்றும் தோற்காது. ஆசை என்னை துரத்தும் போது உழைப்பும் வீணும் போகாது. ப்ரோ, ஆடிச்சு நீங்கள் தான் போயிட்டு இருக்கீங்களா? மேலே என்னப்பா 4:30 மணிக்கு வர சொன்னேன் உன்னை, ஏன்ப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு உனக்கு? ஒரு சின்ன வேலையை மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. டேரக்டர் 4 மணிலேருந்து உன்னை கேட்டுக்கிட்டு இருக்காரு, வந்தால் கிளம்ப சொல்லிட்டாருப்பா. ப்ரோ எனக்காக ஒரே ஒரு வாட்டி பேசி பார்க்க முடியுமா ப்ளீஸ்? அவர் ஒத்துக்க மாட்டார், இருந்தாலும் நான் உனக்காக பேசி பார்க்குறேன். ஓகே. அவர் என்ன பிடிச்சி கத்துறாருப்பா. 4:30 மணினா 4:30 மணின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி என்ன கத்துறாருப்பா. அடுத்த டைம் கரெக்ட் டைமுக்கு வா, சரியா? அவருக்கு பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம். நெக்ஸ்ட் டைம் வாப்பா, எதாக இருந்தாலும் சொல்கிறேன். சரி ஓகே ப்ரோ. ஹலோ, நான் ஆடிஷன் எடுத்து பிரகாஷ் பேசுகிறேன். சொல்லுங்கள் ப்ரோ. என்ன அங்கே லேட்டாக போனீங்க போல், எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. இல்லை ப்ரோ, கலெக்ஷன் இருந்தது, அது இல்லாமல் வரவழில் பெட்ரோல் வேறு காலி ஆகிடுச்சு. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் முடியாதுன்ட்டாங்க. அவர் அப்படித்தான் டைம் ரொம்ப கீப்அப் பண்ணுவாப்பில். நெக்ஸ்ட் டைமுக்காவது டைமுக்கு போயிடுங்க அவர்கிட்ட. ப்ரோ நம்ம ப்ராஜெக்ட் என்னாச்சு ப்ரோ? நம்ம ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக உங்களை தான் ஃபைனல் பண்ணார் டேரக்டர் செலக்ட் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு சொல்ல சொன்னார். அதுக்குள்ளே ப்ரொடியூசர் ரெஃபரன்ஸில் ஒருத்தர் வந்துட்டு உங்கள் வாய்ப்பை குறிச்சிட்டாரு.
சாரி, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு மேலே. ஆனால் நீங்கள் நல்லா பண்ணீங்க, அப்படி ட்ரை பண்ணிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? சொன்னது புரிஞ்சுதா? சரி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் மறக்காமல். ட்ரை பண்ணிகிட்டே இரு, முயற்சியை மட்டும் விட்டுறாதப்பா. விட்டுற மாட்டேன் ப்ரோ. ஓகேப்பா, டேக் கேர். தேங்க்யூ. என்னடா இது, இன்னைக்கு எப்படியா? ஹாய்டா. ஹாய்ண்ணா. நீ கூப்பிட்டு தானே வந்தேன், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. சரி, என்னாச்சுப்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நாளைக்கு ஒரு கம்பெனி வர சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கணும். தம்பி, நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. இந்த சினி ஃபீல்டில் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வளர விட மாட்டாங்க. இங்கே பார்ப்பா, உனக்கு நல்ல திறமை இருக்குது, நல்லா படிச்சிருக்க, இப்போ இருக்க வேலையவே நல்லா பார்த்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம். அது உனக்கே நல்லா தெரியும். ஃபேமிலிக்கு காசு அனுப்பலாம், நீயும் நல்லா கெத்தாக வாழலாம். இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படித்த வேலைக்கு போப்பா. தப்பாக எடுத்துக்காத, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம். அப்படி ட்ரை பண்ணிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இல்லைண்ணா, விட்டுற மாட்டேன். நான் இதில் தான் தேடுவேன். எனக்குன்னு ஒரு கதவு திறக்காமலையா போயிடும். அது வரையும் தட்டுவேன், தேடுவேன். தேடுவேன், திறக்கிற வரைக்கும் தட்டுவேன். இன்று நாளை என வாய்ப்புக்காக காத்திருந்து கனவுகளை நாம் துரத்தி ஓடும் பொழுது நாட்களும் மிக வேகமாக நகர்கிறது என்பதே இங்கு யதார்த்தம்.